வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நவம்பர் மாசம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை நாள்ல செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். ஒரே ஒரு பூண்டு பல் இருந்தாலே போதுமானது. என்ன செஞ்சாலும் தீரவே தீராத கஷ்டங்கள் எல்லாம் அடுத்த நொடியே அலறி அடிச்சு உங்களை விட்டு ஓடும்னே சொல்லலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு காரணமா அமையக்கூடிய கெட்ட சக்திகள் உங்களை விட்டு 10 அடி தூரத்துக்கு தள்ளி போகும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுலயும் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இத தூக்கி போடாம உங்க கூடவே வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பும் நிச்சயமா கிடைக்கும். இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை நாள்ல நீங்க செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதோட மட்டும் இல்லாம அடுத்தடுத்து கெட்ட சக்திகள் உங்களை தாக்காம இருக்கிறதுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. பொதுவா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளா இருக்கு. நம்ம கிட்டையும் நம்மள சுத்தியும் நம்ம வீட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை ஓட ஓட விரட்டக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள். எந்த அளவுக்கு நேர்மறை ஆற்றலை ஈர்க்கிறதுக்கான பரிகாரங்களை நாம செய்யறோமோ அந்த அளவுக்கு கெட்ட சக்திகளை வெளியில தள்ளுறதுக்கான பரிகாரங்களையும் நாம கட்டாயமா செய்யணும். ஏன்னா இந்த கெட்ட சக்திகள் நம்மளை விட்டு போனா மட்டுமே நேர்மறை ஆற்றல் நம்ம வீடு தேடி வரும். நமக்குள்ளயும் நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சு இருக்கும். அதாவது இறை சக்தி நிறைஞ்சு இருக்கும். கெட்ட சக்திகள் போனாதான் இறை சக்தி நம்ம வீட்டுக்கு வரும். இந்த கெட்ட சக்திகள் வெளியில போனாதான் நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசை நாள் எந்த அளவுக்கு முக்கியமான நாளா இருக்கோ அதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளா நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் அதனால ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் தீர்றதுக்கு ஒரே ஒரு பூண்டு பல்ல வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு பூண்டு பல் நமக்கு போதுமானது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிச்சுக்கோங்க. இந்த பூண்டு பல் பரிகாரத்தை செஞ்சு நம்ம கூடவே தான் நாம வச்சுக்க போறோம். அதனால உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறீங்களோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பூண்டு பல்ல நீங்க எடுத்துக்கோங்க. உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கும் தனியா ஒரு பூண்டு பல்ல நீங்க எடுத்துக்கோங்க. நடுவுல ஒரு சகோதரி கமெண்ட் பாக்ஸ்ல குழந்தைங்களும் கணவரும் வெளியில போகும்போது பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்படி வெளியில போறவங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். சரி, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பூண்டு பற்கள் தனித்தனியா நீங்க எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பூண்டு பல்லா நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். பால் பாயிண்ட் பென்ன கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லனா பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். சரி, இப்ப நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட் 6 மணில இருந்து 12 மணிக்குள்ள உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கோங்க. இப்போ முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு வேணும், உங்க குடும்பத்துக்கு நல்ல துணையா இருக்க சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்ப இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சொல்லி அதற்கான தீர்வு நிச்சயமா கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பூண்டு பல்லுல இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கக்கூடிய சிஜில் சிம்பல், அதாவது ப்ரொடக்ஷனை கொடுக்கக்கூடிய சிஜில் சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க. இந்த பூண்டுக்கு
அதுக்கே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய தன்மையும் விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மையும் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுல இந்த சிஜில் சிம்பல், அதாவது ப்ரொடக்ஷனுக்கான சிஜில் சிம்பலை நாம வரையும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் வெளியேறதோட மட்டும் இல்லாம நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பும் நிச்சயமா கிடைக்கும். சரி, இப்படி இந்த ப்ரொடக்ஷன் சிம்பலை வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பூண்டு பல்ல உங்க கையில நீங்க வச்சுக்கோங்க. இப்போ உங்க ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் தனித்தனியா ஒரு பூண்டை எடுத்துக்கிட்டு அத்தனை பூண்டுலையும் இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் சிம்பலை வரைஞ்சு அத உங்க கையில வச்சுக்கோங்க. இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால நீங்க மூடிக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ப்ரொடக்ஷனுக்கான ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க. ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியையும் இந்த ஸ்விட்ச் வேர்ட் நமக்கு நீக்கி கொடுக்கும். அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். சேஜ் காட் லிமிட் பி. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். சேஜ் காட் லிமிட் பி. இந்த ஸ்விட்ச் வேர்டை உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரத்துக்கு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை, அது மட்டும் இல்லாம தேதியிலையும் வருஷத்திலையும் 24ங்கிற சேர்க்கை வருது. இந்த மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இப்படிப்பட்ட பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கக்கூடிய நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு இந்த வார்த்தைய 24 முறை மட்டும் எழுதினாலே போதும்னு சொல்லி நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும்னு நினைக்கிறவங்க எளிமையான அந்த பரிகாரத்தை இந்த சக்தி வாய்ந்த நாள்ல ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு அவசர பண தேவை இருந்தா கூட 24 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு தேவையான பணம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ பூண்டு பல்லுல அந்த சிம்பல் வரைஞ்சிட்டு அத நம்ம கையில வச்சுக்கிட்டு இந்த ஸ்விட்ச் வேர்டை சொன்னதுக்கு அப்புறமா இந்த பூண்டு பல்ல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஸ்கூல் பேக்ல நீங்க வச்சிருங்க. இப்போ உங்க கணவருக்கு அவரோட பர்ஸ்ல நீங்க வச்சிருங்க. அதே மாதிரி நீங்க ஆபீஸ்க்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்காக செஞ்ச இந்த பூண்டு பல்ல நீங்க ஹேண்ட்பேக்லயோ பர்ஸ்லயோ வச்சிருங்க. அப்படி இல்ல நான் வீட்டுல தாங்க இருக்கேன், வேலைக்கெல்லாம் போகல அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் உங்க வீட்டுல கிச்சன்ல இந்த பூண்டு பல்ல பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. இந்த பூண்டு பல் உங்க கூடவே இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. 6 மாசம் வரைக்கும் இந்த பூண்டு பல்ல நீங்க தூக்கி போடாம அப்படியே வச்சிருங்க. 6 மாசம் கழிச்சு இந்த பூண்டு பல்ல தூக்கி போட்டுட்டு திரும்பியும் இதே மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள்ல இதே பரிகாரத்தை நீங்க தவறாம செஞ்சு வைங்க. சப்போஸ் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் வெளியில எங்கேயாவது போறீங்கன்னா இந்த பூண்டு பல்ல உங்க கூடவே நீங்க எடுத்துக்கிட்டு போங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்களை பார்த்து அடுத்தவங்க விடக்கூடிய ஏக்க பெருமூச்சு, கந்திருஷ்டி, பொறாமை பார்வையில இருந்தும் உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள்ல செய்ய முடியலன்னா பரவாயில்ல, அடுத்தடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள்ல ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க. அதே மாதிரி மறக்காம 6 மாசம் வரைக்கும் இந்த பூண்டு பல்ல உங்க கூடவே நீங்க வச்சிருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.